வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டில் இதை பண்ணலைன்னா அவர்களுடைய கார்டு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிரடி உத்தரவை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதற்கான கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் பண்ணணும் ரேஷன் கார்டில், அது மட்டும் இல்லாமல் எப்போக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டில் நடக்கும் மோசடியை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பிப்ரவரி 15 மேல் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என உத்தரவு. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இனி யாரும் ஏமாற்ற முடியாது. ரேஷன் கார்டை ஒப்படைக்க உத்தரவு. நாட்டு மக்களுக்கு உதவுவதற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசுகளும் செயல்படுத்தி வருகின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் ரேஷன் திட்டம். ரேஷன் திட்டத்தின் கீழ் இலவசமாகவும் குறைந்த விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்பங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கான KYC செயல்முறையை முடிப்பதற்கான காலக்கெடு பிப்ரவரி 15 முடிவடைகிறது. அது நீட்டிக்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அது மேலும் நீட்டிக்கப்படாது என்று மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசும்போது உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ண சந்திரபத்ரா அரசின் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 37,000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் KYC சரிபார்ப்பு செயல்முறையை இன்னும் மின்னணு முறையில் முடிக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். KYC சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்காத பயனாளிகளை அடுத்த சில நாட்களுக்குள் தங்கள் இந்த அப்டேட்டை முடிக்க அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கான காலக்கெடுவை அரசு நீட்டிக்காது என்று தெளிவுபடுத்தியுள்ளார். முழுமையடையாத KYC விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கார்டுகள் பிப்ரவரி 15 பிறகு ரத்து செய்யப்படும். ரேஷன் கார்டுகளை மோசடியாக பெற்றவர்களை அமைச்சர் எச்சரித்துள்ளார். வரி விதிக்கக்கூடிய வருமான குழுக்களை சேர்ந்தவர்கள் அரசின் மருத்துவ சலுகைகளை பெறுவதற்காக ரேஷன் கார்டுகளை பெற்றதில் சுமார் 8 லட்சம் வழக்குகள் வெளிவந்துள்ளன. இது தொடர்பான அறிக்கைகள் கவனிக்கப்பட்டு வருகின்றன. உண்மையான பயனாளிகளை ஆய்வு செய்து சரிபார்க்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டுகளுக்கு புதிதாக 6 லட்சம் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. தகுதியில்லாதவர்கள் மீது தவறாக வழங்கப்பட்ட கார்டுகளை ரத்து செய்வது உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியில்லாத பயனாளிகளை அடையாளம் காண எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இதுவரை 12,000 தனிநபர்கள், வருமான வரி செலுத்துவோர் அல்லது பெரிய வேலை செய்பவர்கள் தானாக முன்வந்து ரேஷன் கார்டுகளை ஒப்படைத்துள்ளனர். இவ்வாறு தகுதியில்லாத நபர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டை தானாக முன்வந்து ஒப்படைக்குமாறு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே ஒடிசா மாநில மக்கள் ரேஷன் அட்டையில் KYC அப்டேட்டை விரைந்து முடிக்குமாறு அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 15 இதனை முடிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.